தேசத்தின் பேசுபொருளாக மாறியுள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் ஒழிப்பு இந்திய பொருளாதாரத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அகில இந்திய வங்கி ஊழியர் சம்மேளன நிர்வாகி வெங்கடாச்சலத்துடன் நமது செய்தியாளர் குதிப்புதன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மகேஷ், கருப்பு பணத்தை ஒழிப்பதாக கூறி நரேந்திர மோடி அறுதி பெரும்பான்மை பெற்று இந்தியாவின் பிரதமரானார். அதன் பிறகு பல்வேறு விஷயங்களில் அவர் புகழ் பெற்றிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு அறிவிப்பின் மூலம் புகழின் உச்சத்தை தொற்றிருக்கிறார் நரேந்திர மோடி என்றுதான் சொல்ல வேண்டும். உலகமே அமெரிக்க தேர்தலை உற்று பார்த்து கொண்டிருந்த போது உலக நாடுகளை இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். அதேபோல் இந்திய மக்களின் ஒட்டுமொத்த பேசுபொருளாகவும் மோடி மாறியிருக்கிறார். அவருக்கு நாம் நியூஸ் 7 சார்பாக வாழ்த்துக்களை சொல்லலாம். அதே சமயத்தில் வர்க்க மற்றும் இடதுசாரி சிந்தனையாளர்கள் இந்த அறிவிப்பின் மறுபக்கத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை அகில இந்திய வங்கி ஊழியர் சங்க தேசிய பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலத்திடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாங்கள்லாம் ரொம்ப பதட்டமாயிட்டோம். 1000-500 ரூபா நோட்லாம் இனி செல்லாது அப்படின்னோன்னே, வங்கி ஊழியர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அறிவிப்பு எப்போது கிடைத்தது? அதை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள்? எல்லா மக்கள் மாதிரியாக தொலைக்காட்சி அந்த அறிவிப்பின் மூலமாக தான் வங்கிகளுக்கும் தெரியும். அது முன்பாக யாருக்குமே தெரியாது. திடீரென்று நேற்று இரவு தான் தெரிய வந்தது. ஓகே, உங்களுக்கும் அதே மாதிரி தான் அறிவிப்பு வந்திருக்கு. நீங்களும் பதட்டம் அடைஞ்சிருக்கீங்க. ஏன்னா சாதாரண மனுஷனாக நீங்களும் 500-1000 ரூபா நோட்டு பயன்படுத்தக்கூடியவர் தான். சரி, நாங்கள் வங்கியில் மாற்றும் பொழுது நாளை ஒரு சிக்கல் வருகிறது. போதுமான அளவுக்கு உங்கள்கிட்ட 100 ரூபா நோட்டுகளை ரிசர்வ் வங்கி கொடுத்துருக்குதா, வங்கிகளுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறதா? இன்றைக்கு 100 ரூபாய் நோட்டுகளோ அல்லது புதிய 2000 ரூபாய் நோட்டுகளையோ கொடுப்பதற்கான திட்டமிட்டிருக்கின்றார்கள். ஆனால் அது தேவை அளவுக்கு நாளைக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கே ரிசர்வ் வங்கி அதை கொடுத்துருவாங்களா என்று ஒரு கேள்விக்குறி தான். வாய்ப்புக்கு ரொம்ப கம்மி. ஒருவேளை நாங்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்றும் பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல போதுமான அளவுக்கு 100 ரூபாய் நோட்டுகள் இல்லை என்றால் எங்களுடைய வங்கிக் கணக்கில் பத்திரமாக இருக்கும்படி நயமாக சொல்வீர்கள். அப்படி இருக்கும் பொழுது எல்லோருடைய வங்கிக் கணக்கிலும் இந்த மாதிரியான பணங்கள் குவிவதால் பொருளாதாரத்தில் என்ன மாற்றம் ஏற்படும்? அதாவது பணம் என்பது அது புரளுவதற்காக தான் அது தோற்றுவிக்கப்பட்டது. அதெல்லாம் ஒரு இடத்துல குமியக்கூடாது. அதில் வங்கியில் குமிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வங்கிக்கு அதனால் வட்டி நஷ்டம் ஆயிரும். அதனால் எல்லா பணமும் வங்கியில் வரணும் போகணும் எல்லாமே வங்கியிலே இருக்கணும் அப்படின்னா அது பொருளாதாரத்துக்கு சிக்கல் தான் வரும். அது எவ்வளவு பணம் வேணாலும் கொண்டு மாற்றிக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது தானே. கருப்பு பணம் வெளியே வரத்தானே செய்யும். அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கருப்பு பணம் வெளியில் கண்டிப்பாக வர வேண்டும். இந்தியாவில் கருப்பு பணம் ஒன்று இன்றைக்கி திடீரென்று மோடி ஆட்சியில் கண்டுபிடிக்க முடியவில்லை. ரொம்ப காலத்துலேருந்து பதுக்கல், கருப்பு பணம், கள்ளப்பணம் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. 1946 ஒரு முறை இந்த மாதிரி பெரிய நோட்டுகளை தடை செய்தார்கள். அதுக்கு பிறகு 1978 ஒரு முறை முயற்சி செய்யப்பட்டது. இன்னைக்கு 2016 பண்ணுறாங்க. அப்போ அந்த 2 முறையிலும் அவங்க நோக்கத்தின்படி அது கருப்பு பணம் தடை செய்யப்பட்டிருந்தால் இன்றைக்கி இந்த திட்டமே தேவைப்பட்டிருக்காது. அப்போது இந்த திட்டத்தின் மூலமாக கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த முடியாது என்பது தான் ஒரு நிதர்சனமாக தெரிகின்றது. அது மட்டுமல்ல, இன்னும் அதிகமாக இருக்குது. பெரிய அளவு கருப்பு பணம் இந்தியாவில் இன்றைக்கி சாதாரண பொருளாதாரத்துக்கு இணையாக ஒரு கருப்பு பொருளாதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை இந்த பணத்தை பெரிய ரூபாய் தாள்களை தடை செய்வதன் மூலமாக கருப்பு பணத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி விடுவோம் அப்படின்னு சொன்னால் சரியில்லை. புலியை பிடிக்கிறாங்களா எலியை பிடிக்கிறாங்களான்னு தெரியல. ஒருவேளை அதிகமான பணம் வரும்பொழுது நிச்சயமாக ரிசர்வ் வங்கி அதனை கண்காணித்து உரிய வரி கட்டச் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கத்தானே செய்கிறது. எவ்வளவு வரி வருவாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இல்லை, அதாவது வரி ஏய்ப்பது என்று ஒன்று. அது இந்த பணத்தை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக வரி ஏய்ப்பு இல்லை. பல்வேறு விதத்தில் வரி ஏய்ப்பு செய்து கொண்டிருக்கின்றால் இது எல்லாமே அரசாங்கத்துக்கு பல அறிக்கை மூலமாக தெரியும். இந்த திட்டத்தின் மூலமாக வரி ஏய்ப்பை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குறைந்தபட்ச தொகை மட்டுமே இன்றைக்கு இந்த கருப்பு பணம் ரொக்கமாக இருக்குது என்று அறிக்கைகளை பார்க்குறோம். அது வெளிநாட்டு கணக்குகளிலோ அல்லது வெளிநாட்டு கரன்சி மூலமாகவோ தங்க கட்டிகளாகவோ அல்லது சொத்துக்களாகவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் இதனால் எந்த விதமான பாதிப்பு கிடையாது. ஆனால் அதிகமான பணம், நியாயமான பணம், மக்கள் கடுமையாக உழைத்து சேமித்து வைத்த பணம் தான் அதிகம். அதற்கு இனி பெரிய பிரச்சனை வரப்போதை ஒழிய இதனால் வரி ஏய்ப்பை குறைச்சிருவோம். இப்போ வங்கியில் வராக்கடன் இருக்குது, 13 லட்சம் கோடி இருக்குது. கிங்ஃபிஷர் மல்லையாவே 9000 கோடி கூட எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இதனால் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இது இவங்கள்ட்ட தானே இருக்குது. அவங்க கடுமையான ஒரு கிரிமினல் நடவடிக்கை எடுத்து அந்த பணத்தை 13 லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கலாம். அது இது வரைக்கும் செய்யலை. அது மாதிரி வரி ஏய்ப்பு என்பது எல்லாருக்கும் தெரியும். வரி ஏய்ப்பு யார் யார் செய்கிறாங்கன்றது அவங்கள்ட்ட பட்டியல் இருக்குது. இது வரைக்கும் அதை ஒன்றும் வசூலிக்கவில்லை.
அதெல்லாம் விட்டு இந்த பணத்தை மட்டும் இன்றைக்கு தடை செய்து அதனால் கருப்பு பணத்தை பிடிச்சிருவோம் என்று ஒரு மாய தோற்றத்தை கொண்டு வருவது ஏதோ ஒரு அரசியல் நோக்கமாக தான் தெரிகின்றது. கருப்பு பணத்தை கொண்டு வரணும். கருப்பு பணம் வெளிவருவதற்கான அவ்வளவு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதே போல கருப்பு பணத்திற்கு இணையாக வாராக்கடனும் வங்கிகளில் அதிகமாக நிலுவையில் இருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறீர்கள். ஓகே, கருப்பு பணம் வரவில்லை, வருவதற்காக இந்த நடவடிக்கை என்று ஒரு பக்கம் பாஜக அதனுடைய தோழமை கட்சிகள் கூப்பாடு போடும் பொழுது 2000 ரூபாய் நோட்டுகளை அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதான் 2000 ரூபாய் அடித்தாலும் சரி, அதுவும் 2 இருக்குது. இது மறுபடியும் பதுக்க முடியும் இந்த பணத்தை. ரெண்டாவது, 1000 ரூபாயில் கள்ள நோட்டு இருக்குன்னு சொன்னால் 2000 ரூபாயில் கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அது இன்றைக்கு நேபாள் போன்ற பல அண்டைய நாடுகளிலிருந்து மூலமாகத்தான் வருகின்றது என்ற செய்தி சாதாரண மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு. வங்கித்துறையில் எங்களுக்கும் தெரியும், அரசாங்கம் தெரியாமல் இருக்க முடியாது. அதை இது வரைக்கும் தடை செய்யலை. அப்படி இருக்கும்போது 2000 நோட்டு மட்டும் இன்றைக்கி புதுசாக கொண்டு வந்தனால இன்றைக்கி இந்த கள்ள நோட்டெல்லாம் போயிடும் என்று சொல்ல முடியாது. உடனடியாக மறுபடியும் எப்படி 100 ரூபா நோட்டு ஒரு காலத்தில் கள்ளப்பணம் வந்தது, அதுக்கு பிறகு 500 1000 இன்றைக்கி வந்திருக்கு, மறுபடியும் இப்போ 2000 நோட்டு வரும். அதனால் 2000 நோட்டு வந்ததுனால கருப்பு பணம் போயிடும், கள்ள நோட்டு போயிடும் என்று சொல்லுவது அது சரியில்லை. கள்ள நோட்டு என்றவுடன் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி உங்களிடம் கேட்க வேண்டும். அதாவது பணம் பரிமாற்றம் என்பது உரிய இடத்தில் நடைபெற வேண்டும் என்றால் அது வங்கி தான், வங்கி செயல்பாடு மட்டும்தான் சரியான இடமாக இருக்க முடியும். ஆனால் இப்போது இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு பெட்ரோல் பங்க் உள்ளிட்ட இடங்களை சொல்லியிருக்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது கள்ள நோட்டை கையாளக்கூடியவர்கள், கள்ள நோட்டை வைத்திருக்கக்கூடியவர்கள் எளிதாக மாற்றிவிட்டு சென்று விடலாம். இது பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வங்கியில் கூட அந்த ஆபத்து இருக்குது. நாங்கள் சாதாரணமாக பொதுமக்கள் பணத்தை கட்டுறாங்கன்னு சொன்னால் அதற்காக கருவிகள் வைத்திருக்கிறோம். அந்த கருவி மூலம் அந்த பணத்தை 500 1000 நோட்டாக வச்சு அதை நல்ல நோட்டா கள்ள நோட்டா என்று கண்டுபிடித்து அதுக்கு பிறகு தான் அதை நாங்கள் கணக்கில் செலுத்துகிறோம். இப்போ பெரிய கியூ, 100 கோடி கணக்கு மேலே மக்கள் இனி வங்கியில் க்யூவில் நிற்க போகிறாங்க எல்லா இடத்துலையும் ஒரு வீதியில் என்று சொன்னால், அப்போ அந்த கருவியில் நாங்கள் வைத்து பார்த்தோன்னா ஒன்று அது நடக்காது, இல்லைனா பொதுமக்களை எங்களை அடிச்சிடுவாங்க, இல்லைனா இந்த 2 நாளில் இது முடியாது, இல்லை 3 மாதத்துலேயும் முடியாது. அப்போ அதனால் அவசரத்தில் நிறைய கள்ள நோட்டுகள் வங்கிக்குள்ளே நீ வரக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து கூட இதில் இருக்குது. இது ஒரு அறிவார்ந்த செயலாக நீங்கள் பார்க்குறீங்களா? அரசியல் செயல் என்று பார்க்குறோம். அரசியல் எல்லாமே இவங்க தான், இந்த ஆட்சி மோடி தான் இந்தியாவை காப்பாற்றுவதற்காக செயல்படுறார் என்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வருவதற்காக பண்ணுறாங்க. நோக்கம் எல்லாருமே கரெக்டு தான். அரசியல்வாதிகள் எல்லாமே கருப்பு பணத்தை கொண்டு வரணும். ஆனால் இதன் மூலமாக கருப்பு பணத்தை பிடிச்சிட்டோம், இன்னும் 1 ஆண்டுக்கு பிறகு பாருங்கள் இதே கருப்பு பணம் இருக்குது என்று மறுபடியும் பேசப்படும். ஒரு நயமான வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். இந்த நடவடிக்கை போது முற்றிலுமாக கருப்பு பணத்தை ஒழிக்காது என்று தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் அறிவார்ந்த செயலா என்பதனை அவர் மறுக்கிறார். இன்னொரு வார்த்தையில் சொல்வது என்றால் மோடியினுடைய உச்சபட்ச முட்டாள்தனம் இது என்றும் சொல்லலாம். மகேஷ்.